ராமானுசந்தாள் பிடித்தாரை பற்றி நன்னும் திருவுடையோம் என்ற கிரமத்திலே நம்ம கோல் விழுக்காடாக அந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது. அந்த முறையில் அது கிட்ட பணியை வெகு சீக்கிரமாக செய்து அதை நிறைவேற்றுவேன். அடியனுக்கு இட்ட பணியானது ஆழ்வானின் அருளி செயல் நிர்வாகங்கள். அதனால் குறிப்பில்லாமல் சொல்ல முடியாது, குறிப்பிச்சா சொல்ல வேண்டும் என்ற முறையில் உங்களுடைய அனுமதியை பெற்றுக்கொள்ளுகிறேன். ஏன் இந்த தலைப்பு கொடுக்கப்பட்டது என்று பார்க்க வேண்டும். சுவாமி அழகாக சாய்ச்சார். தலைமை உரை ஆச்சரியமான உரையாக இருந்தது. அது அப்படியே இதை போட நம்முடைய சஞ்சிகையில் வெளிவர வேண்டிய ஆச்சரியமான கட்டுரையாக இருக்கின்றது. ஆழ்வானுடைய திருநாமமே அருளை செயல் ஈடுபாட்டின் காரணமாகத்தான் வந்ததன் காரணத்தினாலே தான் இந்த தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவருக்கு என்ன பெருமை? எம்பெருமானாரை 107 பாசுரத்தாலே பேச புகுந்த அமுதனார் ஆழ்வான் பெருமையை பேசுகின்ற பொழுது மொழியை கடக்கும் பெரும் புகழான். எதோ வாச்சோ நிவர்த்தந்த அப்பிராப்பிய மனதா சகா என்று வேதமானது கைவாங்கிற மாதிரியாக ஆழ்வான் பெருமையை பேச முடியாதுன்னு சொல்லுகிறார். ஆனால் என்ன சொல்றாருன்னு கேட்டால் மொழியை கடக்கும் புகழான் பெரும் புகழான் என்று போடுகிறார். நாம் என்ன பார்க்க வேண்டும் கேட்டால் இதிலே புகழ் கிடைச்சவருக்கு இதிலே பெரும்புகழ் கிடைச்சதுன்னு பார்க்க வேண்டும். முதல்ல என்ன புகழ் என்று கேட்டால் அவர் சகல வேத சாஸ்திரங்களை எல்லாம் கற்றவர். அதுக்கு எங்க விவரம் இருக்கு? அடியேன் உபன்யாசம் பூராவுமே வியாக்கியான அடிப்படையத்தை சொந்த வார்த்தை ஒன்றும் கிடையாது. நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் என்ற கன்னிகத்தாம பாசுரத்திலே அங்கே வியாக்கியானை காட்டுகிறார். அதாவது நன்மையால் மிக்க நான்மறையாளருக்கு எடுத்துக்காட்டு யார் என்று கேட்டால் குரத்தாழ்வார் என்று காட்டப்படுகிறது உரைகளிலே. நம்பிள்ளை உரையிலே 4 வகைப்பட்ட வேதத்துக்கு வியாசபதம் செய்ய வல்லவர் யார்? குரத்தாழ்வான் போன்றவர் என்பதாக நம்பிள்ளை ஈட்டு வியாக்கியானம் இருக்கிறது, அது காட்டப்படுகிறது. அதுக்கு அடுத்தபடியாக பெரியவாச்சாம்பிள்ள வியாக்கியானத்திலே ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாசங்கள் புராணங்களிலே பூர்ண பாண்டித்யம் உள்ளவராக காட்டுகிறார்கள். எப்படி என்று கேட்டால் அதை சொல்லிவிட்டு அவர்கள் ஆகிறார் ஜனகராஜன் திருமகள் குரத்தாழ்வான் போன்றவர்கள் என்பதாக வியாக்கியானம் காட்டப்படுகிறது, பெரியவாச்சி காட்டுகிறார். ஆகையினாலே நன்மையால் மிக்க நான்மறையாளருக்கு யார் விஷயம் என்று கேட்டால் ஆழ்வான் விஷயமாக நம்மளையும் காட்டுகிறார், பெரியவாச்சாம்பளையும் காட்டுகிறார். இத்தால் சொல்லி தாயிற்று வேதார்த்த தாத்பரியம் கைப்படுகை அனுஷ்டிக்க வல்லவர்கள் எப்படி என்று கேட்டால் குரத்தாழ்வான் போன்றவர் என்பதாக சொல்லி பெரியவாச்சாரம் மேலும் காட்டுகிறார். அது மட்டுமல்ல, திருமாலை வியாக்கியானத்திலே தெரிவிக்கிறார் ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாச புராணங்கள் இவைகளிலே பூர்ண பாண்டித்யமும் வேதத்தின் உட்பொருள் கைப்பட்டவர்கள் அவர்களாகிறார் குரத்தாழ்வான் போன்றவர்கள் என்பதாக சொல்லி மறுபடியும் பெரியவாச்சாம்பிள்ளை திருமாலை வியாக்கியானத்திலேயே காட்டுகிறார். ஆகையினாலே புகழ் பெற்றவர்கள் இதனாலே ஆச்சு. இப்ப மேல பெரும்புகழ் மொழியை கடக்கும் பெரும்புகழ் இருக்கின்றது. பெரும்புகழ் பெரும்ங்கிறது என்ன பார்க்க வேண்டும்? ஆழ்வார் பாசுரங்களிலே தோய்ந்து உருகும் நெஞ்சை உடையவர், அதனாலதான் பெரும்புகழ் உண்டாயிற்றார். நம்மாழ்வார் போன்றவர் என்பதாக காட்டுகிறார். அதனால் எம்பெருமானார் ஈடுபட்டாரா இவரிடத்திலே? இப்படிப்பட்ட ஈடுபார்க்கிற காரணத்தினாலே தான் குரத்து ஆழ்வான் என்று பெயர் வைத்தார்களா. என்ன வேடிக்கை என்று கேட்டால் ஆழ்வார் காலத்துக்கு அப்புறம் முதல் ஆழ்வான் என்று பெயர் பெற்றவர் யார் என்று கேட்டால் குரத்தாழ்வான் தான். ஆகையினாலே அப்படி திருநாமத்தை எம்பெருமானாரே சாத்தியதாக ஒரு குறிப்பு இருக்கின்றது பார்க்கிறோம். எங்கே என்று கேட்டால் 10 அடிவர் கழிவன் வருகிற பொழுது அங்கே அழகாக காட்டுகிறார். இவர் குரத்தாழ்வான் போன்றவர் என்று காட்டப்படுகிறது. இப்படிப்பட்ட ஆழ்வானிடத்திலே திருவாய்மொழி விளக்கத்தை கேட்டார் கிடாம்பியாச்சான். ஒரு நாள் எம்பெருமானார் சன்னதிக்கு காலம் தாழ்ந்து லேட்டாக வந்தார். எம்பெருமானார் கேட்டார், என்ன ஏன் நாழிகைத்து வந்தீர் கேட்டார். பதில் சொன்னார், ஆழ்வாரிடத்திலே திருவாய்மொழி கேட்டு வந்தேன் என்று சொன்னார். உடனே எம்பெருமானார் கேட்கிறார், என்ன திருவாய்மொழி நடந்தது? பதில், பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் திருவாய்மொழி நடந்தது என்பதாக சொல்லி கிடாம்பியாச்சார் ஒளி செய்தார். என்ன விளக்கம் அளித்தார் எம்பெருமானார் கேட்டார். பதில் சொல்கிறார், வியாக்கியானம் சொல்லத் தொடங்கி பாட்டை
எண்ணி எண்ணி அப்படியே நம்மகிட்ட நிறுத்தி விட்டாரா. ஆகையினால படித்தார் நிறுத்தினார் என்ன ஆயிற்று என்று கேட்கிறார். கண்ணும் கண்ணீருமாய் இவ்வாழ்வாரும் ஒருவரே என்று அவர் கூட திசை இருக்கின்றதில் அதில் மூழ்கினார், மயங்கினார் என்பதாக காட்டப்படுகிறது. உடனே அங்கு விளக்கம் தெரிவிக்கிறார். அதன் அர்த்தம் உள்ளே ஓடி நெஞ்சிலே ஓடின காரணத்தினாலே உள்ளம் உருகி ஆழ்வார்படும் பாட்டை இவர் பெற்றார். இதன் காரணமாகத்தான் அவருக்கு ஆழ்வான் என்று வந்ததா. அந்த பாவ விருத்தி இருக்கின்றது. ஆழ்வாருடைய பாவ விருத்தியை நம்மால் சொல்ல முடியுமா என்று சொன்னாராம் கூறத்தாழ்வார். பின்பு இன்றைக்கு என்ன மேல என்னாச்சுன்னு கேட்டார். இன்னைக்கு இதோட போறோம், நாளை பார்த்து கொள்வோம், மேல சொல்ல முடியாது சொன்னார், பார்க்கிறோம். ஆகினால இத்த கேட்ட சுவாமி எம்பெருமானார் என்ன பரமசேதனனோ, ஆழ்வார்க்கு வரைச்ச பட்டம் என்ன இது கேட்டால் என்ன பரமசேத சொன்னதாக நாம் பார்க்கின்றோம். இதுக்கப்புறம் இந்த விவரங்களை எங்க பார்க்கிறோம் என்று கேட்டால் திருவிருத்த வியாக்கியானத்திலே 91ஆம் பாசுரத்தில் இங்கு பார்க்கின்றோம். இப்படியாக ஆழ்வார் பாசுரங்களிலே ஆழ்வானுடைய ஈடுபாடு இருக்கின்றது. அது மாதிரி இன்னொருத்தருக்கு கிடையாது என்பதாக பார்க்கிறோம். அதுக்கு சாம்பிளாக ஒன்னொன்று சிலதாக காட்டுகின்றேன். இவர் ஆழ்வாருடைய பாசுரங்களுக்கு பல முறைகள் விளக்கமளித்தாக பார்க்கிறோம். ஏனென்று கேட்டால் வியாக்கியானத்திலே கருமவன் பாசம் என்ற திருவாய்மொழி வியாக்கியானத்திலே ஆழ்வான் ஓருருவே பணித்தானாம் என்பதாக குறிப்பு வருகின்றது. ஒரு சொன்னத்தினால பல ஊரு சொல்லியிருக்கிறார், ஒரு உருவலை இப்படி இருக்குன்னு பார்க்கின்றோம். இவர் கண்ட உரையே என்னாக கேட்டால் 9000 படி 24,000 படியில அந்த ஆச்சாரர்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டு அப்படியே கொடுப்பதை பார்க்கின்றோம். உதாரணமாக உளனனில் உளன் பின்னாடி விண்ணப்பிக்க போகிறேன். அதில் இப்பாட்டில் பதயோஜனை ஆழ்வான் படி என்பதாக குறிப்பு இருக்கின்றது. அதை போல முனிய நான்முகரை பார்க்கின்ற பொழுது இவர் வியாக்கியானத்தினுடைய சிறப்பு இருக்கின்றது, அதெல்லாம் காட்டப்படுகிறது. இனி விஷயத்துக்கு வருவோம். ஆழ்வாருடைய வழக்கத்தை என்ன பெருமை என்ன தனிச்சிறப்பு என்று பார்க்க வேண்டும். முதலாவதாக ஆழ்வான் வியாக்கியானம் காட்டுகிற பொழுது தமிழ் இலக்கண ரீதியிலே வியாக்கியானம் காட்டுவார். அதுக்கு 1-2 சாம்பிள் இடையே காட்டுகின்றேன். அல்லும் நன் பகலும் இடைவீடு இன்றி நல்கி என்னை விடான் நம்பி நம்பியே திருவாயை பாசுரம். இங்கே நம்பியேங்கிற பதம் இருக்கின்றது. அதுக்கு ஆழ்வான் அழகாக விளக்கம் அளிக்கிறார். எப்படி என்று கேட்டால் நம்பியே என்ற ஏகாரத்தை அசை நிலையாக கொள்ளாமல் பிரிநிலையாக கொண்டு உரை செய்கிறார் கூறத்தாழ்வான். அசைநிலை என்ன பிரிநிலை கொடுத்து சொல்ல வேண்டும் இலக்கணத்திலே. அசைநிலை என்றால் பொதுவாக சொல்றது, பிரிநிலை என்று கேட்டால் பிரித்து தனியாக சொல்லுவது. அப்போ நம்பியங்கிற நம்பியங்கிற ஏகாரம் இருக்கின்றது. அந்த ஏகாரத்திலே நம்பி என்ன பண்ணுகிறார், தனியாக பிரித்து காட்டுகின்றார். அதனால ஆழ்வான் நம்பியே என்று இயல்பாகவே இவர் பூர்ணரானவர் என்பதாக காட்டுகிறார் பார்க்கிறோம். கருமவன் பாசம் கழித்துடன் உய்யவே திருமலை அதுவே அடைவது திறமை என்பது பாசுரம். இங்கே உய்யவே என்ற ஏகாரத்தை எடுத்துக்கொண்டு அழகாக பதில் சொல்லுகிறார். அவர் எம்பெருமானரை போல் அசையாக கொண்டு கருமவன் பாசம் கழிக்கைக்காகவும் உழன்று உய்கைக்காகவும் என்று இவர் பொருள் சொல்லவல்ல. எம்பெருமானாருடைய உரையில அங்க உய்யவே அடை திறமை வருகிறது. என்ன பண்ணுகிறார் கேட்டால் அதை அசையாக கொண்டு கருமவன் பாசம் கழிப்பதற்காகவும் உழன்று உய்கைக்காகவும் தான் அங்கே வந்தார் சொல்லுகிறார், திருமாரஞ்சாலும் சொல்லுகிறார். ஆனால் இவர் என்ன பண்ணுகிறார், ஆழ்வான் வினா ஏகாரமாக கொண்டு கேள்வியாக கொண்டு இது நம்மால் செய்து முடிக்க முடியுமோ, கருமவன் பாசன் கழிப்ப பொழுது நம்மளால் முடியுமா என்பதாக அதை கேள்வி கேட்டுக்கொண்டு திருமலையை சாரும் அது வழிய முடியுமா என்பதாக சொல்லிக்கொண்டு அதனால் சென்று கேட்டால் ஆகையினாலே அங்கே என்ன பண்ணுகிறார் சொல்லுகிறார் திருமலை அதுவே அடைய திறமை என்று காட்டுகின்றான். நம்மால முடியாது கேள்விக்குறியா போட்டு பதில் சொல்றாங்க காரணத்தினாலே இலக்கண நுட்பம் அறிந்தவர்களுக்குத்தான் அந்த ஏகாரத்தை கொண்டு பொருள் விளக்க முடியும் என்று அதை பார்க்கிறோம். அதுக்கு மேல விளக்கம் என்ன என்று கேட்டால் இது நம்மால் செய்து முடிக்க முடியுமோ, திருமலையை சாறு மொழிங்கிற காட்ட காரணத்தினாலே இலக்கண அறிவோட இங்கே வியாக்கியானம் பண்ண பெருமையானது ஆழ்வானையே சேருகின்றது. இதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு முறையை பார்க்கிறோம். இவர் வியாக்கியானத்திலே உதாரணங்களுக்கு பெரிய சுவாமிகள் இருக்கிறார்களே பெருமக்களை அதான் சொல்ற வழக்கம். ஆள வந்தார் பார்க்கலாம். ஆள வந்தார் பாலை தமிழர் இசகாரர் பத்தர பருவம் திருவாயை பாசுரம். அங்கே ஆள வந்தார் பண்ணுகிறார் பாலைய தமிழர் என்பது முதலாழ்வார்களை,
இஷகாரர் என்பது திருப்பான் ஆழ்வாரை, பத்தர் என்பது பெரியாழ்வாரை என்று அளவந்தாரோட நிர்வாகம். ஆனால் இவர் என்ன பண்ணுகிறார், அதை ஏற்றுக்கொண்டு அதில் புதிய வழியை காட்டுகிறார். என்ன என்று கேட்டால், அந்த காலத்திலே உள்ள சுவாமிகள் இருக்கிறார்களே அவர்களையே உதாரணமாக காட்டிருக்கின்றது. அதுதான் ஆழ்வான் காட்டிய புதிய வழியாக பார்க்கிறோம். அதை அதனாலே ஆளவந்தார் வழியை பின்பற்றிக் கொண்டு அதில் புதுமை படைக்கிறார் சுவாமி கூறத்தாழ்வார். இவர் என்ன பண்ணுகிறார், அந்த இடத்துல சொல்லுகிற பொழுது இங்கே பராங்குஷரம்பியை போல பாலை தமிழ் என்கிறது, இசைகார் என்கிறது திருவரங்க பெருமாள் அரைகரை, பத்தர் என்கிறது பிள்ளை இருங்காவல் ஆசிரியர் என்பதாக சொல்லிக்கொண்டு அந்த நாளிலே ஜீவித்திருக்கின்ற சுவாமிகள் இருக்கிறார்களே அது உதாரணமாக காட்டுறான்னு பார்க்கிறோம். அதை போல் இன்னொன்று பட்டர் கேட்கிறார் அவரை, சிறுமா மனுஷரா என்னை ஆண்டார் வருகின்றது, அது யார் கேட்கிறார்? அதுக்கு ஆழ்வான் சொல்கிறார், நம்மை போல உயிர் நிலைப்பதற்காக உண்பதும் பருகுவதும் இருந்தாலும் பகவத்கீதை ஈடுபாட்டை பார்த்தால் நித்திசூரலை ஒத்தவராய் ஆண்டான் அருளாளப் பெருமாள் எம்பெருமானார் கோவிந்த பெருமாள் போன்றவர்கள் என்பதாக சொல்லி அக்காலத்தில் உள்ளவரையே காட்டுகிறார் பார்க்கிறோம். மூன்றாவதாக ஆழ்வானுடைய வியாக்கியானத்தின் புதுமை என்ன என்று கேட்டால், ராமாயண பாத்திரங்களை எடுத்து காட்டி விளக்கத்தை கொடுக்கிறார் சுவாமி கூறத்தாழ்வார். ஈட்டிலே பெரியவாச்சாம்பள்ளை உரையிலேயும் ராமாயண பாத்திரம் எடுத்து காட்டப்படுகிறது. ஆனால் அந்த போக்கை உருவாக்கிடுவார் என்று கேட்டால் கூறத்தாழ்வான் தான் அதை ஆரம்பித்தார். பின்னாடி பெரியவாச்சாம்பள்ளை நம்மள ஏற்றுக்கொண்டார் பார்க்கிறோம். ஆகினாலே சயமே அடிமை தலன் என்றார், நீக்கமிலா அடியார் கோதில் அடியார் வருகின்றது. அதற்கு அழகாக காட்டுகிறார். சைமை அடிமை தலன்னார் பரதாழ்வானை, நீக்கமில்லா அடியார் இளைய பெருமாளை, கோதில் அடியார் சத்ருகான் காட்ட பின்னாடி விவரம் பார்க்க போகின்றோம். தவிர இவருடைய தனி நிர்வாகங்களை சிலது ஆச்சரியமாக உண்டு. அது சில இடத்துல எம்பாருக்கு இவருக்கும் உள்ள வேறுபாடை பார்க்கலாம். இப்படியாக இருக்கின்றது. ஒரு சிலதை காட்டுவேன். உயர்வர உயர் நலம் உடையவன் சுவாமி அழகா சொல்லிவிட்டார். அடைய திருப்பி சொல்றது சரியில்லை, இருந்தாலும் ஆரம்பத்துக்கு சொல்ல வேண்டியிருக்கின்றது. இங்கே ஆழ்வார் என்ன பண்ணுகிறார், உயர்வர உயர்நலம் உடையவன் வரலாம். இந்த பாசுரத்தை உயர்வர உயர் குணம் உடையவனாலும் பொருந்த செய்யும். ஆனால் ஆழ்வார் இப்படி சாதிக்கல, உயர் நலம் என்று சாதித்திருக்கின்றார். ஆகையினாலே இதற்கு மேலே உயிர்வெல்லை என்னும்படியாக உயர்ந்த ஆனந்தமாகிய குணங்களை உடையவன் என்பது வியாக்கியானம். இது கூறத்தாழ்வார் என்ன பண்ணுகிறார், பிள்ளை ஆழ்வான் சிஷ்யர் அவருக்கு சொல்லுகிறார், நிர்குணம் என்பார் மிடற்றை பிடித்தார் போல ஆழ்வார் நலமுடையவன் என்றபடி கண்டாயே என்று வியக்கிறார். எடுப்பிலேயே எப்படி சாதிக்கிறார் என்பதாக சொல்லி வியந்து ஈடுபடுகிறார் பார்க்கிறோம். ஏனென்று அத்வைத்திகள் எம்பெருமானுக்கு குணங்களே கிடையாது, நிர்குண பிரம்ம சொல்கிறவர்கள் என்று கூறுபவர்களின் கழுத்தை நெரிப்பது போல ஆழ்வார் தொடங்கும் போதே நலமுடையவன் என்று சொன்னதற்கு பாரும் என்பதாக சொல்லி வியந்து பேசுகிறார் கூறத்தாழ்வார். அப்ப என்ன பண்ணுகிறார், ஏன் வியக்கிறார் என்று கேட்டால் வியாக்கியானத்தில் ஈடுபடுகிறார். அவர் ஈடுபட்ட காரணத்தினாலே தான் அவருக்கு இதனுடைய அருமை தெரிகின்றது. அடுத்தபடியாக இன்னொரு ஆச்சரியமான விஷயம், உளனலில் உளன் அவன் உருவம் தெரிய பாசுரம் உளன் இளநெலில் அர்த்தம் வருகின்றது. இங்கே என்ன பண்ணுகிறார், இங்கே அவர் கேட்கிறார், எம்பெருமான் உளன் என்றாலும் அவன் இளன் என்றாலும் உளனே. இதான் ஆழ்வாருடைய நிர்வாகம். அவன் இருக்கான்னு சொன்னாலும் இருக்கான், நீ இல்லைன்னு சொன்னாலும் இருக்கான்னு தெரிவிக்கிறார். அழகா பார்ப்போம். இதற்கு ஆழ்வானுடைய நிர்வாகம் எப்படி கேட்டால், அந்த நிர்வாகத்தை நஞ்சீரோட 9,000 படியில் அப்படியே காட்டுகிறார். மற்றவ காட்டல, இதே வியாக்கியானம் தான் எல்லாத்துல இருந்துருக்கு. ஆனாலும் நஞ்சீர் உத்தரவு என்ன பண்ணுகிறார் என்று கேட்டால், இது ஆழ்வானுடைய நிர்வாகம் என்று குறித்து காட்டுகிறார். லௌகீகத்தில் ஆங்கில படிப்பு என்ன பண்ணணும் கேட்டால், ஒரு கருத்து சொன்னா உடனே யார் சொன்னாலும் சொல்ல வேண்டும். மாமனிகள் வியாக்கியானம் தவறாம பார்க்கலாம் கொடுப்பார். ஆனா இங்க அது இல்லை, நஞ்சீர் உத்தரம் காட்டிருக்காரு பார்க்கிறோம். இறைவன் ஒருவன் இளன் என்று கூற விரும்புகிறாயா, கூற விரும்பும் நீ அது எப்படி கூறுவாயின்னு, எம்பெருமான் இல்லைன்னு சொல்ல விரும்புகிறாயே எப்படி சொல்லுவாயின்னு கேட்கிறார். உளன் என்ற சொல்லால் இறைவன் இவன் என்று சொல்லுகிறாயா அல்லது இளன் என்று சொல்லுகிறாயா என்று கேள்வி கேட்கிறார். ஏனென்று கேட்டால், உளன் என்றால் எப்படி இறைவனுடைய உண்மை தேருமோ அப்படியே இளன் என்றாலும் இல்லை என்றாலும் அதுவே தேரும் என்று ஆழ்வான் தர்க்க முறையிலே காட்டுகிறார். நம்முடைய வியாக்கியானங்கள்ல தமிழ் மரபுல தர்க்க முறை கிடையாது. நம்ம ஆச்சாரியாளர் தர்க்க முறையை கொண்டு விளக்கம் பண்ணியிருக்கிறார்கள். அதில் முதல்ல இதை பார்க்கலாம். உதாரணம் காட்டுகிறார் கூறத்தாழ்வான். குடம் என்று குடம் இல்லைன்னு சொன்னோமானால் என்ன அர்த்தம் கேட்கிறார்.
குடம் இல்லை என்றால் குடம் இங்கு இல்லை, குடம் இப்போதிலே சொல்லாமே தவிர குடம் என்று ஒன்று இல்லவே சொல்ல முடியாது. என்ன காரணம் என்று கேட்டால், உலகத்திலே இல்லாத பொருளுக்கு பேர் கிடையாது, இருந்தால்தான் பேர் வரும். ஆகையினாலே குடம் என்று இருந்தால்தான் அது குடம் என்று பெயர் வரை செய்யும். இப்ப இல்லாமல் இருக்கலாம், இங்கு இல்லாமல் இருக்கலாம். ஆகையினாலே குடம் இல்லை என்று சொல்லவே முடியாது. எப்படி என்று கேட்டால், பிறக்காத குழந்தைக்கு பேர் வைக்கிறது உண்டோ? கிடையாது. ஆகையினாலே குடம் என்ற பொருள் உலகில் இல்லையானால் குடம் என்ற சொல்லே பயன்படுத்த முடியாது. குடம் இருந்தால்தான் குடம் என்று பெயர் வரச் செய்யும். ஆகையினாலே உலகில் இல்லாத பொருளை நாம் அறிய முடியாது என்று காட்டுகிறார் கூறத்தாழ்வான். அதற்கு பெயர் வைத்தும் கூற முடியாது. எப்போது ஒரு சொல் வந்து விட்டதோ அப்போது அந்த பொருள் உலகில் இருந்தே ஆக வேண்டும் என்று ஆழ்வான் தர்க்கத்திலே காட்டுகின்றார். அங்கே இதனால் இறைவன் இல்லை என்னும் பொழுதும் இறைவனை சொல்லித்தானே இல்லை என்று சொல்ல வேண்டும். ஆகையினாலே இல்லை என்று சொன்னாலே எம்பெருமான் இருக்கிறான், இருக்கான்னு சொன்னால் இருக்கிறான் என்பதாக காட்டுகிறார்கள். ஆகையினால நீ இல்லை, இறைவன் இல்லை என்று சொன்னாலும் இறைவன் உளன் என்று சொன்னாலும் எம்பெருமானே சொல்லுகிறாய் என்பதாக காட்டிக் கொடுக்கிறார். இது ஆழ்வாருடைய ஆச்சரியமான நிர்வாகம். 5 வியாக்கியானங்களிலேயும் இதுதான் சொல்லப்படுகிறது. ஆனால் நஞ்சி 9000 பிழையில் தான் இது ஆழ்வார் நிர்வாகம் என்று தெளிவாக காட்டுகிறார் பார்க்கிறோம். இதை அனுசரித்து தான் சுவாமி ஸ்ரீபாஷ்யத்திலேயும் அழகாக இந்த வியாக்கியானத்தை காட்டுகிறார் பார்க்கிறோம். அடுத்த 3வதாக கருமவன் பாசம் கழித்துடன் ருய்யவே திருமலை அதுவே அடைவில் திறமே பார்த்தோம். பிரபலமான கர்ம பாசத்தை போக்கி அடிமை செய்து உஜ்ஜீவிக்க திருமலகனை அடைவதே செய்யக்கூடிய என்பதுக்கு பொருள். அங்கே ஆழ்வார் என்ன செய்கிறார் என்று கேட்டால், ஆழ்வார் தோட காட்டுகிறார், இது நம்மால் செய்ய தலைக்கட்ட போகுமோ, நம்மால முடியுமோ, திருமலையை ஆசிரியிப்பதே தவிர வேறு வழி என்பதாக சொல்லி கேள்விக்குறியாக ஆழ்வார் அங்கே பதில் காட்டுகின்றார். இப்படி ஒருவர் அருளி செய்தாரா? எம்பெருமானார் என்ன பண்ணார் கேட்டால் இதுக்கு மாறாக சொல்லுகிறார். கருமவன் பாசம் கழிகைக்காகவும் உடன் உய்கைக்காகவும் என்று எம்பெருமானார் நிர்வாகம் இருக்கின்றது. ஆனால் உய்யவே என்றிருக்கிற காரணத்தினாலே இலக்கண அடிப்படையில் இங்கே ஏகாரத்துக்கு 2 நிர்வாகம் பார்க்கிறோம். கூறத்தாழ்வான் ஒரு சமயம் வியாக்கியானம் சொல்லுகிற பொழுது அழகாக காட்டுகிறார், இக்கரும வன்பாசங்களை கழித்து உடன்றுய்யவும் முடியுமா? முடியாது. ஆகையினாலே திருமாலின் ஜோலமலை அடைவதே நம்மால் செய்யக்கூடிய என்பதாக சொல்லி ஆழ்வான் இலக்கண அடிப்படையில் அழகாக விளக்கம் செய்தார் பார்க்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக 4வதாக நன்னாதார் முருவொலிப்ப. இங்கு இதுக்கு முன் திருவாய்மொழியிலே ஏராளம் இறையும் திருவாய்மொழி. அங்கே எம்பெருமானுக்கு உபயோகப்படாத உடம்பு வேண்டாம், உயிர் வேண்டாம் என்று உதறித்தள்ள பார்த்தார் ஆழ்வார். அதனால் தான் முடிவதற்கும் அவர் விட்டார். உபயோகம் இல்லை, நான் முடிகிறேன் சொன்னாலும் அதுக்கு யார் வேண்டும்? எம்பெருமான் கருணை வேண்டும். அதனால எம்பெருமானே நீயே என்னை முடிக்கிறா என்று ஆழ்வார் பெருமாளத்திலே பிரார்த்திச்சாரா. இந்த இடத்துல எம்பார் நிர்வாகம் எப்படி இருக்கு என்று கேட்டால், இன்னைக்கு ஒரு திருநஷ்டமோ இல்லையோ, அதனால உன்னை பிரிந்து படுகிற துன்பத்தை காட்டிலும் உன்னை ஒருபோதும் எண்ணாத மகா பாவியல் இருக்கிறாரே அவ நடுவில் இருப்பது மிகவும் துன்பமாக உள்ளது. 2 துன்பம். எம்பெருமானை அனுபவிக்க முடியாத துன்பம் ஒரு பக்கம். எங்க இருக்கிறோம்? இந்த ஜீவாத்மாக்கள் சாதாரண சம்சாரம் எடுக்கிறார்களே, எம்பெருமான் சிந்தனை இல்லாமல் இருக்கிறார்களே, அவர் நடுவில் இருக்கின்றது, அது மிகவும் துன்பமாக இருக்கிறது. உன் பிரிவையாவது தாங்கிக் கொள்ளலாம், ஆனால் உன்னை தவிர மற்றவற்றையே விரும்புகின்ற லோகத்தார் இருக்கிறார்களே, அந்த இருப்பு இருக்கின்றது முடிவில்லை. ஆகையினாலே எனக்கு இவ்வுலகில் இருப்பை என்ன பண்ண வேண்டும், நீ தவிர்த்தருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறாராம். ஆழ்வார் என்ன பண்ணுகிறார், இது வேறு வகையாக வழக்கம் தருகின்றார், நிர்வாகம் பண்ணுகிறார். ஏராளம் இறைவனிலே எம்பெருமானுக்கு பயன்படா தன் உடல் உயிர் வேண்டாம் என்று தன் ஆற்றாமையை தெரிவித்த பிற்பாடு என்னாச்சு என்று கேட்டால், தனக்கு ஒத்தவர் யாரா இருக்கிறார்களா, உஷா துணைக்கு இருக்கலாம் பார்த்தார். ஆனா என்னாச்சு என்று கேட்டால், அங்க பார்க்க கண்டுபிடிச்சார் அவர், இவருக்கு எம்பெருமானிடத்தில் எந்த அளவு ஈடுபாடு இருக்கின்றதோ அந்த அளவை காட்டிலும் விஞ்சியதாக மற்றவர்களுக்கு இதர விஷயத்தில் இருக்கின்றது. நம்ம காட்டில் விஞ்சிவரா இருக்கிறாராம். ராமாயணத்தில் அழகா ஒரு வியாக்கியானம் பார்க்கலாம். துஷ்கிருதம் கிருத்தவான் ராமஹ, திருவடி சொல்ற வார்த்தை. பிராட்டியை பார்த்த பிற்பாடு ராமன் என்ன காரியம் பண்ணாம பாத்தியாங்கிறார். அங்கே பெரியவா வியாக்கியானம் பண்ணுகிறார், நான் சமுதர் தாண்டுதான் பெரிய காரியம் நினைச்சுட்டு இருந்தேன், என்ன காலில் தாண்டின காரியம் என்று கேட்டால் இந்த பிராட்டி விட்டு பிரிஞ்சு இந்த ராமன் இருந்தானே எப்படி இருக்க முடியுதுன்னு கேட்கிறார். அங்கே
வியாக்கியானம் ஆச்சரியமா இருக்கு. அதை போல இவருக்கு பெருமாளத்திலே உள்ள ஈடுபாடை காட்டிலும் விஞ்சிய ஈடுபாடு சம்சாரிகளுக்கு எங்க இருக்கின்றது, இதர விஷயங்கள் இருக்கிற பார்த்தார். உடனே பார்த்தார், சொல்லுகிறார், இது எப்படி இருக்கு என்று கேட்டால் இந்த இடத்துல ஆச்சரியமான ஒரு பங்கி வருகின்றது. வாழேறு காண தேளேறு மாய்வது போலே. ஒருத்த என்ன பண்றது, தேள் கொட்டிடுத்தோம், துடிக்கிறான். அந்த சமயம் பார்த்து என்ன பண்ணுகிறான், சுவாமி கையை விட்டா, சுவாமி கை போயிட்டு போயிட்டு ஓடி வருகிறான். அந்த கைவற்றிட்டு ரத்தம் குட்டவர் பார்த்த பிற்பாடு தேள் குட்டம் வலி என்ன ஆயிடுத்தா, போயிடுத்தா. அதை போல ஆழ்வாருக்கு சம்சாரிகளுடைய இந்த பார்த்த தொல்லையை பார்த்தாரோ இல்லையோ, நம்ம பெருமாள் விட்டு பிரிஞ்சாவோட தேவலை போலுக்கு ரெண்டுமே ஆயிடுத்தா காட்டுகிறார். தேள் கொட்டிய வலியிலே ஒருவன் துடித்து வந்தால் ஒரு வாளால் கைவிட்டுப்பட்டு துடித்து வருவனை பார்த்தவுடன் தேள் கொட்டியவன் தன் துக்கத்தை மறைப்பது போல ஆழ்வார் என்ன பண்ணார், தன் நிலையை அறிந்து எம்பெருமானை பார்த்தார். எம்பெருமான் சர்வஜன், சர்வசக்தன், கருணாமூர்த்தி, லோகரட்சணத்திலே உறுதியாக உள்ளவன், தோஷங்களை எல்லாம் போக்கியமாக கொள்ளக்கூடியவன், சர்வ நியாமகனாக இருந்தும் இவ்வுலகோர் இப்படி இருக்கிறாளே என்று என்ன ஆயிடுச்சு, இப்படி மாறிவிட்டார், இப்படி கட்டப்படுறாளே இறங்க ஆரம்பித்தார் இவர். அதனால் நான் சென்று கேட்டால், எம்பெருமானே நீ எல்லாருக்கும் தலைவனாய் கருணை உள்ளவனாக உற்ற உரைகளாய் இருக்கிறாயே, உலகோர்கள் கட்டப்படலாமா? அவளை கண்டு வெறுத்தவர் என்ன பண்ணுகிற, இப்பொழுது அவள் மேல கருணை உண்டாகி அவர் உலகோரை கட்டப்படலாமா? நீயே கரை சேர்க்க வேண்டும் என்று பெருமாள் திருவடியை பற்றி வேண்டுகிறார் என்று ஆழ்வாருடைய கருணை உள்ளம் வியாக்கியானம் பண்ணுகிறது. பார்க்க வேண்டும், ஆழ்வாருடைய அந்த கருணையை காட்டிலும் விஞ்சிய கருணை உடையவர் குறத்தாழ்வார் என்று பார்க்கிறோம். எம்பெருமான காட்டில் விஞ்சிய காரணத்தினால்தான் ஆழ்வார் என்று பெயர் பார்க்கிறோம். இந்த இடத்துல அது சம்பாதமாக வியாக்கியானம் காட்டுகிறார்கள். பெருமாள் கேட்கிறார், என்ன சொல்லுகிறார், நீதான் சம்சார வகையத்தவன் சொன்ன பிற்பாடு பெருமாள் சொன்னார், நான் ரெடியாக இருக்கிறேன், அவர்களுக்கு ஆசை உண்டாக வேண்டாம் என்று பெருமாள் கேட்டார். ஆழ்வார் சொல்லுகிறார், இதுக்கு பதில் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நீதானே உலகத்தை படைக்கிறாய், நீதானே நடத்துகிறாய், அவர்களை அந்தரியாமல் நடத்தவர் யார், நீர்தானே, ஆகியனால உமக்கு தான் பொறுப்பே தவிர அவ இதுக்காக வர்ணம் கேட்கிறார். பெருமாள் சொல்லுகிறார், இவர்களை படைத்து அறிவையும் கொடுத்து விட்டது, நல்லது கிட்டது செயல்பட வேண்டிய பொறுப்பு யாருடையது, அவரவர்களுடைய இல்லையா என்று பெருமாள் பதில் சொன்னாரா. அதுக்கு ஆழ்வார் சொன்னார், அப்படியானால் உமை நினைக்காத அவரிடமிருந்து என்ன அழைத்துக் கொள்ளும், உம்மாவா நினைக்கலே சொல்லிட்டீர், அப்ப என்ன அழைச்சுன்னு இருக்கிறாரா. அப்படி சொன்ன பிற்பாடு நம்ம உடனே பெருமாள் சொன்னாராம், தன்னுடைய பரமவத இருப்பை காட்டின பிற்பாடு உண்டடியாள் திருமகளும் நீயமே நிலாருப்ப என்ற பாசம் மேல வருவதாக ஆழ்வான் அழகான விளக்கத்தை கொடுக்கிறார் பார்க்கிறோம். அதுக்கப்புறமாக தலையில் வணங்கு வாங்கலோ தையலார் முன்பே என்பதாக திருவாய்மொழி. இது என்ன பண்ணுகிறார், இந்த பாசுரத்துக்கு பராங்குஷநாயகி எம்பெருமானை கண்ணாலே கண்டு தன் தலையாலே வணங்க வேண்டும் என்று தன் விருப்பத்தை தெரிவிக்கிறதாக அங்கு விஷயம் வருகிறது. ஆழ்வார் என்ன பண்ணுகிறார், ராஜேந்திர சோழனிலே சந்தியா மாலை நடக்கிற சதசில் போய் இதை விளக்கம் கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்போ 100 வயது தாண்டின ஒரு வித்வான், மகா வித்வான், அவருக்கு என்ன பேரு, ஆமரவி நிறைமைத்தான் நம்பியார் என்று பெயர். அவர் கேட்டார், நாயகி தன் தலையாலே வணங்க வேண்டும் என்று கூறுகிறாளே, பிரிவு துயரிலே ஆழ்ந்திருக்கும் பொழுது தலையால் வணங்க விருப்பம் வருமா? பிரிஞ்சிருக்கச்சே எப்படி கோபம் இருக்க செய்யும், போய் தலையால் வணங்கினான்னு சொல்றியே, அந்த சந்தனம் பொருத்தம் இல்லாமல் இருக்கு என்பதாக சுவாமி கேள்வி கேட்டார். ஆழ்வா அழகா பதில் சொல்லுகிறார், வணங்குவாள். இப்படி சொன்னவர்கள் பலர் இருக்கிறார்கள் என்பதாக தெரிவிக்கிறார். எங்கே என்று கேட்டால், ராவணனாலே பிரிக்கப்பட்ட சீதா பிராட்டியை அசோகவனத்தில் இருக்கிறாள். ஹனுமார் போய் பார்த்து பேசுகிறார். அங்கே ஹனுமார் பார்த்து பேசி முடிச்ச பேர் புறப்பட போகிறார். அப்ப பிராட்டி சொல்லுகிறா, கௌசல்யா லோகபர்த்தாரம் சுஷுவேயம் மனஸ்வினி தம்மமார்த்தே சுகம் பிரிச்ச சிரசாச்ச அபிவாதையன்னு சொல்லுகிறார் இருக்கின்றது. ஆகையினால் அவ எட்ட வேண்டும் கேட்டால் தலையாலே வணங்கியதாக சொல் என்பதாக பிராட்டி வியாக்கியானம் இருக்கின்றது. இங்கே அவர் விடல பெரிய சுவாமி கேள்வி கேட்கிறார், சுவாமி ஊடலாலே சீற்றன் தலையெடுத்து இருக்கிற பொழுது இப்படி வார் சொல்றதானது லோகத்துக்காகவா இல்லை அந்தரங்கமாகவே வா? உலகத்துக்காக நம்ம பல பேர்ட்டு பேசுகிறோமோ அது மாதிரி சொன்னாலா, அந்தரங்கமாகவே தலையால் வணங்கினே சொல்லு சொன்னாலான்னு கேட்டார். உடனே ஆழ்வா பதில் சொல்லுகிறார், திருவடி இங்க போன உடனேயே கோவத்தாலெல்லாம் பேசி கொட்டி ஆயிடுத்து. அப்புறம் திருவடி பேசின பேச்சிலே, குளிர்ந்த பேச்சிலே அவ ஈடுபட்ட பிற்பாடு அதுக்கப்புறம் மன சமாதானமான காரணத்தினாலே புறப்படும் பொழுது
ஆற்றாமை ஒருவரம் இருந்தாலும் இப்படி சொன்னாள் என்பதாக சொல்லி விளக்கமளித்தார் பார்த்துட்டு இருக்கோம். அடுத்தது பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் என்றதில்லை. இங்கே நின்று நின்று நைகின்றேன் உன்னை இனம் நினைக்கிறேன் திருவாய்மொழி பாசுரம். இந்த இடத்திலே பார்த்தால் எம்பாருடைய நிர்வாகம் முன்னாடி வருகின்றது. எம்பெருமானை பிரிந்த வருத்தத்தில் இருக்கும்போது அவனுடைய கல்யாண குணங்கள் நெஞ்சிலே நின்று வருத்தத்தை உண்டாக்கின. அந்த வருத்தத்தை விட்டு எம்பெருமான் திருவடியை அடைந்து அவனை அனுபவிக்கோடி பண்ண வேண்டும் என்று வேண்டுகிறாள் என்பதாக எம்பார் நிர்வாகம். ஆனால் ஆழ்வான் சொல்லுகிறார், ஆழ்வார் எம்பெருமானுடைய அவதாரங்களையும் உலகத்தை படைத்தது போலான செயல்களை எல்லாம் அனுபவித்தார். அடியவர்களை வாழிப்பதற்காகவும் அல்லாதாரை அழிக்கவும் வளர்ந்துள்ள இந்த அவதாரங்கள் இருக்கிற இவைகளெல்லாம் நினைந்து நினைந்து ஆழ்வார் உருகிவிட்டார். அதற்கு மேலே தொடர்ந்து அனுபவிக்க முடியாமல் போய்விட்டது. அப்ப என்ன பண்ணுகிறார் என்று கேட்டால், உள்ளம் உருகாமல் திரிந்து நின்று உன்னை அனுபவிக்கும்படி என்னை ஆக்க வேண்டும். அப்ப எம்பார் நிர்வாகம் ஒருவாறு இருக்கின்றது. இவர் என்ன பண்ணுகிறார், அந்த உருகி உருகி போனத்தினாலே இனி அனுபவிக்க முடியாது என்ற காரணத்தினாலே என்ன பண்ண வேண்டும் என்று கேட்டால், உன்னை அனுபவிக்கும்படி நீதான் பண்ண வேண்டும் என்பதாக பிரார்த்திக்கிற நிலை இருக்கின்றது. அந்த ஆழ்வாருடைய நிலை இருக்கின்ற அப்படியே படம் முடிச்சு காட்டுகிறார் குரத்தாழ்வான்னு பார்க்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக கருமாணிக்க மலை என்ற திருவாய்மொழி பாசுரம். கண்கள் சிவந்து பெரியவா இருக்கின்றது என்கிற திருவாய்மொழியிலே ஆத்மா எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டது என்று அருளி செய்தார் ஆழ்வார். அதனாலே மகிழ்ச்சி உண்டாயிடுத்து. என்ன வேடிக்கை என்று கேட்டால், இந்த தமிழில் அகத்துறை என்று உண்டு, நாயகி பாவம். ஆங்கிலத்தில் பிரைடல் மிஸ்டிசம் என்று சொல்லுவார்கள். இதில் எப்படி இருக்கும் என்று கேட்டால், பிரேமத்தை, அதாவது அது சொல்லப்படுது எப்போ வந்து பெண் பேச்சு வரும் என்று கேட்டால், தன்னிலை போய் பெண்நிலையாய் தாண்கள் பாமன்கள் கூறுகிறாரே, அதனால அப்படி பிரேமத்தை வர செய்தான் நிலை மாறச் செய்யும். அப்போ நாயகி பாவத்தில் எல்லாம் எம்பெருமானுக்கு தூது அனுப்புறது, அவனை தோஷம் சொல்லுவது இருக்குமே தவிர இன்பமாக இருக்கவே இருக்காதா. இதனால் ஆழ்வார் என்ன பண்ணுகிறார், நல்லா ஆய்வு செய்கிறார். சொல்லுகிறார், எம்பெருமானுக்கு தவிர வேறு யாருக்கும் ஆட்படா தன்மையை என்ன பெயர் என்று கேட்டால் அனன்யார்க சேஷத்துவம் என்று பெயர். இதை தோழி கூறுவதாக இந்த பாசுரம் இருக்கின்றது. அதில் மகிழ்ச்சியாலே பேசுகிற ஒரு அதிகம் இது ஒன்று தான், திருவாய்மொழி தான். மற்ற எல்லாம் எப்படி இருக்கும் என்று கேட்டால், எம்பெருமான் விட்டு போயிட்டான், சேவை சாதிக்கவே இல்லை என்பதாக சொல்லி குறை கூறும்படி இருக்குமே தவிர நிறைவான ஒரு திருவாய்மொழி இதுதான் என்பதை காட்டுகிறார். எப்படி என்று கேட்டால், நாயகி பாவத்திலே பேசும் பதிகங்கள் மொத்தம் 27 திருவாய்மொழி இருக்கின்றது. அதில் 17 பதிகங்கள் பிராட்டியே பேசுவதாக இருக்கின்றது. 7 பதிகங்கள் தாயார் பேச்சு, 3 பதிகங்கள் தோழி பேச்சு. தோழி தாய் மகள் என்று பெயர் ஆச்சாரியத்தில் வருகின்றது. அதில் என்ன விசேஷம் என்று கேட்டால், இந்த 27ல் 26 பதிகங்களும் நாயகி பாவத்தில் எம்பெருமானை குறை சொல்லுவதாகவோ தூதனுப்பதாக இருக்குமே தவிர சந்தோஷமா பேசுகிற கிடையவே கிடையாது. இது ஒன்றுதான் என்பதாக சொல்லி நாயகிவாய் விருத்தாந்தத்தை பூர்ணமாக ஆய்வு செய்ய கூட தாழ்வான் காட்டுகிறார். இந்த இடத்துல இப்படி பார்க்கின்றோம். ஆகையினாலே இந்த இடத்துல ஒரு பதிகம்தான் திருப்தியா பேசுவதும் காட்டிவிட்டார். அப்புறம் 8வதாக சயமே அடிமை தலைநின்ன என்பது பரதாழ்வான் சொன்னோமே, இது ஆழ்வார் விளக்கம் கொடுக்கிறார். சயமே அடிமை என்றால் என்ன, ஸ்வயமே அடிமை என்பதாக அர்த்தம். அதனால ஸ்வயமே அடிமையில் தலை நின்றவர், அதாவது வேறு பயனை கருதாமல் எம்பெருமானுடைய உகப்பே கருத்தில் கொண்டு தொண்டு செய்தவர் பரதன் என்று காட்டுகிறார். அதனாலே ராமபிரான் திருவுள்ளத்தின்படி தன் பிரிவை பாராமல் ராஜ்யத்தை நடத்தி அடிமைத்திற எல்லையில் இருந்தா இருக்கிறாரே அவர்தான் பரதாழ்வான் என்று காட்டுகிறார். அடுத்தபடியாக, அதாவது விஷயம் என்று கேட்டால், அந்த கைங்கரி எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால் சேடத்துவம் சொல்லுவார்கள், அப்படி இல்லை, பாரதந்திரி பர்யந்தமான சேடத்துவம் என்பதாக காட்டுகிறார். நீக்கமில்லா அடியார், எம்பெருமானை ஒருபோதும் பிரியாது அடிமை செய்வர்களை குறிக்குமா. அது எப்படி என்று கேட்டால், ராமபிரானை விட்டு ஒருபோதும் பிரியாத இளைபெருமாளை போல என்பதாக காட்டுகிறார். அகம் சர்வம் கரிஷ்யாமி என்று இருக்கின்றதே அதை காட்டுகிறார். கோதியில் அடியார், குற்றமில்லாத அடியவர் சொல்லிவிட்டார். ராமபிரானை என்ன குற்றம் என்று கேட்டால், ராமபிரானை பற்றுவதுதான் குற்றம் அங்க. ஏன்னா பாகவத காற்றல் உள்ளவரான காரணத்தினாலே ராமனை கண்ணாலோட பார்க்கவே இல்லை, ராமகுணங்கள்ல ஆழ்வகம் இல்லை அப்படின்னு பார்க்கிறோம். ராமபிரானை பற்றும் குற்றம் இல்லாது அவருடைய அடிவரான பரதாழ்வான் இருக்கிறாரே
அவரை பற்றி சத்ருக்னான் போன்றவர்கள்தான் கோதிலடியார் காட்டுகிறார். நிறைவாக முனியே நான்முகனே, இந்த பாட்டிலே பதயோஜனை ஆழ்வான் நிர்வாகம் என்று நஞ்சியருடைய வியாக்கியானத்தை பார்க்கின்றோம். எப்படி என்று கேட்டால், நான்முகனே முக்கண்ணப்பா என்ற சொற்கள் நான்முகனுக்கு அந்தர்யாமியாகவும் முக்கண்ணனார் ருத்ரனுக்கு அந்தர்யாமியாகவும் எம்பெருமான் எப்படி இருக்கிறான் சாமானாதிகரண்யத்தால இருக்கிறான் என்று கூறத்தாழ்வார் நிர்வாகத்தை காட்டுகிறார். இதே வியாக்கியானத்தை தான் 5 வியாக்கியானங்கள் வருகிற காரணத்தினாலே ஆழ்வார் நிர்வாகம் தான் தலைநின்றாக பார்க்கின்றோம். அதுக்கப்புறம் தாமரைக்கண் கருமாணிக்கமே என் கல்வா, இங்கே 24 படி ஒரு குறிப்பு பார்க்கிறோம். நிர்ஹேத்துகமாக உன் வடிவழகை காட்டி என்னை விஷயீகரித்தவனை என்பதாக ஆழ்வான் காட்டினாராம். என்ன காரணம் என்று கேட்டால், எந்த காரணமும் இல்லாமல் நீயே வந்து உன் வடிவழகை காட்டி என்னை ஆட்கொண்டவனே, அதாவது தாமரை கருமாணிக்கமே என் கல்வா என்ற இடத்துக்கு எம்பெருமான் நிர்ஹேத்துகமாக கட்டாட்சிச்சான விஷயம் இருக்கின்றது. அதை ஆழ்வான் அழகா சொன்னதாக நிர்வாகத்தை பார்க்கிறோம். இப்படியாக அந்த ஆழ்வார் நிர்வாகங்கள் அபாரமாக இருக்கின்றது. திருவாய் எடுத்துக்கொண்டு மற்றதில் 1-2 காட்டி நிறைவு செய்வேன். ஏன்னா அடுத்த சுவாமி உபன்யாசத்துக்காக நானும் வந்திருக்கிறேன். அதனாலே ஆழ்வான் திருவாய் நிர்வகிக்கின்ற பொழுது குரத்தாழ்வான் எப்படி இருப்பார் கேட்டால், கண்ணும் கண்ணீருமாக அப்படியே சித்திலமாக இருப்பாரா. அதை கூறத்தாழ்வான் கண்டு சொல்வாராம், அடியேன் மகாபாஷ்யம் கற்று சதுஷ்டமாக ஒன்றை நிர்வகிக்கிற எங்களைப் போலன்றிக்கே பகவத்குண பிரசங்கத்திலே சித்திலராம்படி பிறந்த உம்முடைய ஜென்ம இருக்கின்றது, அதுதான் ஜென்மம் என்று சொன்னாரா. இப்படியாக ஆழ்வார் காட்டுவான் குரத்தாழ்வான் காட்டுவாரோடைக்கு அன்றிருக்கிறார். வீராணத்துக்கு வந்தார் இருக்கிறது காட்டுவாரோடியில். அப்போ அவருடைய பொண்ணை மணியில் உட்காந்து வச்சு கொண்டு சந்தை சொல்லிட்டு இருக்காராம். அப்போ என்ன பாசுரம் என்று கேட்டால், கல்வங்கள் யாரறியன் கரியார் களப்பிரி வழி பாசுரம் நடக்கின்றதா. அந்த சந்தை இடுகிற பொழுது மேலே போக முடியாமல் அனுபவித்து கொண்டே இருக்கிறாராம். அந்த சமயத்தில் என்ன பண்ணானா, அவர் மாப்பிள்ளை வந்து பொண்ணை ஐசியமோகம் வந்தானா. பொண்ணாம் சொன்ன நினைச்சாராம், பெருமாள் அதாவது குரத்தாழ்வார் பிரகால நாயகியும் மயிலாடி மணவாளன் தான் வந்தார் நினைத்தார், அப்படி ஆழ்ந்தார் என்பதாக குறிப்பு இருக்கின்றது. திருவிடுத்த வியாக்கியானத்தை பார்க்கின்றோம்.